காணாமற் போன ஆட்டை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 18 அதிகாரம் 10 வசனம், 11 வசனம், 12 வசனம், 13, 14 இப்படியாய் ஆண்டவர் சொன்ன ஒரு உவமையை நாம் வாசிக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குள்ளே தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி ஒரு உவமையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வித்தியாசமான ஒரு உவமை. இந்த உவமை கொஞ்சம் சற்று வித்தியாசமாய் தோன்றுகிறது. 99 ஆடுகள் கைவசம் இருக்க இழக்கப்பட்ட ஒரு ஆட்டை தேடிச் செல்லும் மேய்ப்பனாக இயேசு தன்னை சித்தரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இழக்கப்பட்ட அந்த ஒரே ஆட்டுக்காக 99 ஆடுகளையும் அவர் அப்படியே விட்டுவிட்டு காணாமற் போன ஆடை தேடி தெரிகிற ஒரு தனி மனித ஆத்துமாவினுடைய விலையேறப்பட்ட தன்மையை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 15 அதிகாரம் 4 வசனத்தில் கண்டுபிடித்தவுடன் கட்டி இழுத்து வரவில்லை, தனது தோளில் சுமக்கிறார் என்று சொல்லி 4:5 நாம் வாசிக்கிறோம். வந்தவுடன் அவர் அப்படியே ஒரு ஆடு கிடைத்து விட்டது என்று சொல்லி இருப்பதில்லை. அவருடன் மட்டும் நின்று விடவும் இல்லை. பக்கத்து வீடுகளிலெல்லாம் ஓடி அவர்களை அழைத்து வந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி அவர் மகிழ்கிறதாக இந்த சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வாழ்கிற உலகத்திலே பெரும்பான்மைக்கு தான் அதிக மதிப்புண்டு. பெரும்பான்மை குரலுக்கு மட்டுமே அதிக மதிப்பு உண்டு. ஆட்கள் எண்ணிக்கையால் அல்லாவிட்டாலும் அதிகாரம், மதம், ஜாதி, அரசியல், செல்வாக்கு, பணபலம் என்று ஏதாவது நிலையில் பெரும்பான்மை பலத்தை காட்டுகிறதற்கு முயற்சிப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த உலகத்தில் மதிப்பு இருக்கிறது. சங்கங்களுக்கு விலையுள்ள நாட்டில் தனி மனிதனுக்கு விலை இல்லை. பொதுமடைமை கொள்கைகளையும் இத்தகையது. ஆனால் வேதாகமம் எப்பொழுதும் தனி மனித ஆத்துமாவின் விலை உலகின் விலை மதிப்பை விட உயர்ந்ததாக கொள்கிறது. ஒரு தனி மனிதன் ஆத்துமாவினுடைய விலையை இந்த உலகத்தில் உள்ள விலை மதிப்பை பார்க்கிலும் அது அதிகம் என்று அவை சொல்லப்படுகிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் என்று சொல்கிறதை பேதுரு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். வழிதவறி செல்லும் ஒற்றை ஆட்டை பற்றி கவலைப்படாத உலகத்தை பற்றி, அதனை திருப்திப்படுத்த எத்தனை முயற்சிகள், எத்தனை விட்டு கொடுத்தல்களை என் இயேசு செய்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். தனிமையில் கண்ணீர் வடிக்கிற ஆட்டை போல வாழ்கிற மக்கள், வனாந்தரத்தில் ஓலமிடும் ஆட்டை போல வாழ்கிற மக்கள், முட்களில் சிக்குண்டு ஈன குரல் எழுப்பும் ஆடுகளைப் போல வாழ்கிற மக்கள், படுகுழியில் வீழ்ந்து போய் அலறிக்கொண்டிருக்கிற ஆட்டை போல வாழ்கிற மக்கள், கால்கள் ஒடிந்து இரத்தம் சொட்ட சொட்ட துடிக்கிற வாழ்க்கையை வாழ்கிற ஆட்டை போல வாழ்கிற ஜனங்கள், ஓலங்கள் எவரின் காதுகளையும் அடையவில்லையே என தளர்ந்து போய் வாழ்கிற ஆட்டை போன்ற மக்கள், நோயுற்று மூச்சு உரைத்து அல்லல்படும் ஆட்டை போல வாழ்கிற மக்கள், வயோதிபத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆட்டை போல இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள். இத்தகைய ஆட்டை தேடும் ஒரு மேய்ப்பனின் குரல் மலை குன்றுகளிலிருந்து ஒலிக்கக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிலிருந்து விடுவிக்க முள்முடி சூடி, காயங்களிலிருந்து விடுவிக்க காயப்பட்டு, தனிமையிலிருந்து விடுவிக்க பிதாவினால் கைவிடப்பட்டு, கதறுதலிலிருந்து விடுவிக்க கதறி கதறி மடிந்து ஆடுகளுக்காக மரித்த ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 1:29
யோவான் 10:11 ஆடுகளுக்காக உயிரையும் கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு வழிதவறிய ஆட்டை தோளில் சுமந்து ஒரு தனி அக்கறை எடுத்து இதுபோல யார் நேசிக்க முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டி வைக்கும் வண்ணமாக தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு காரியத்தை இங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒருவேளை நான் ஒருவன் மட்டும் பாவியாக இருந்திருந்தாலும் எனக்காக அவதரித்து என் கர்த்தர் தன் உயிரை பலியாக்கியிருப்பார் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை நமக்குள் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அன்பு பெருகும். என்னுடைய தனி மனித ஆத்துமாவை இந்த உலகம் ஒருவேளை வெறுத்து ஒதுக்கக்கூடியதாக இருந்தாலும் எனக்காக ஜீவனை கொடுத்த என் இயேசு எப்படியாயிலும் என்னை மீட்டெடுக்கும்படியாய் தன்னையே பலியாக்கினவரை நான் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல் நாம் பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஆண்டவர் மரித்திருக்கிறார். ஒரு தனி மனித ஆத்மாவினுடைய விலை இந்த உலகத்தின் விலையை பார்க்கிலும் மிகவும் அதிகமானது. இந்த ஆத்மாவிற்கு அழிவில்லை, இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தனி மனித ஆத்துமாக்களுக்காக நாம் கதரும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை மாத்திரமல்ல, தனி மனித அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று நாம் ஆதாயப்படுத்த முடியும். ஒரு தனி மனித ஆத்துமாவினுடைய விலையேற பெற்ற தன்மையைத்தான் இயேசு இங்கு அடிக்கோட்டு இடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமாரிய பெண்ணுக்காக பசித்த நேரத்தில் போஜனம் வாங்கும்படியாய் தன்னுடைய சீஷர்கள் கடந்து செல்லும் பொழுதும் அந்த ஆத்துமாவின் மேல் கரிசனை கொண்டவராக அவளோடு கூட இடைப்பட்ட ஒரு ஆண்டவர். ஒரு சகேயு அத்திமரத்தில் ஏறி அவரை காண வேண்டும் என்று இருந்தபொழுது அவனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவன் வீட்டிற்கு சென்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தின என் இயேசு ஒவ்வொரு தனி மனித ஆத்துமாக்களின் மேல் அத்தனை அக்கறை உடையவராய் இருந்தவரை போல இந்த உலகத்தில் நாமும் நம்முடைய ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு தனி மனித ஆத்துமாவின் மேல் அக்கறை செலுத்துவோம் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி விட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமை. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு